லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இப்படி வருகிறது. சகையு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அந்த நாட்களிலே அவன் ஆடம்பரமாய் செல்வ செழிப்பாக நல்ல ஒரு அரசு உத்தியோகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் முன்னாக ஓடி இயேசு வருகிற அந்த வழித்தடத்தில் ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல இயேசு வரும்பொழுது இயேசு அந்த சகைவை அன்னார்ந்து பார்த்து, சகைவே நீ இறங்கி வா என்று சகைவை கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு அல்லது ஆண்டவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை இந்த பூமியில் என்பதற்கு இது ஒரு நல்ல சாட்சியாக அமைகிறது. சகைவை பார்க்கிறார். உடனே சகைவும் பதில் எதுவும் பேசாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் இறங்கி வரும்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உந்தன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த சகையினுடைய உள்ளத்தில் இருந்த ஆண்டவருடைய அந்த அழைப்பு, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்தபடியினாலே அதை ஆண்டவர் அறிந்து சகையினுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். சென்ற பொழுது அந்த சகைவியை பார்த்து சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு இயேசு வருவார் என்று சொன்னால் அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு, பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த ரட்சிப்பு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையை சகைவு கேட்ட மாத்திரத்திலே அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது. அவன் அதற்கு முன்னால் அந்த வேலை செஞ்ச பொழுது இருந்த பாவங்கள், அதாவது தவறான எண்ணங்கள், ஜனங்களிடத்தில் எப்படி பொல்லாத காரியத்தை செய்தானோ, ஒருவேளை லஞ்சம் வாங்கின காரியங்களிலே பலவிதமான வார்த்தைகளினாலே அவர்களை பேசின அந்த காரியங்களிலிருந்து அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்த பொழுது அவன் ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் நாமும் ஆண்டவருக்கு மறைவான சிருஷ்டியாக இல்லை. ஆகையினால் ஆண்டவருக்கு அறிந்து தெரிந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே என்னோடு ஆண்டவர் வர வேண்டும், எனக்குள்ளே வர வேண்டும், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து அல்லது வருந்திய அழைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டுக்கும் ஆண்டவர் வருகிறார். சகையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி நம்மை ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை வைக்கிறார். தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.